பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يظن أن لن ينصره الله في الدنيا والآخرة فليمدد بسبب إلى السماء ثم ليقطع فلينظر هل يذهبن كيده ما يغيظ. صدق الله العظيم. யார் நம் தூதர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு அல்லாஹ் ஒருபோதும் உதவ மாட்டான் என எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ, அவர் ஒரு கயிற்றை எடுத்து மேல் நோக்கி வீசி பிறகு தம் கழுத்தை நெரித்து கொள்ளட்டும். அப்போதாவது அவரது தந்திரம் அவரது ஆத்திரத்தை தணிக்கிறதா பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் கொஞ்சம் கடுமையான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவ மாட்டான் என்று மக்கள்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நபிக்கு உதவுவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து பாதுகாப்பு, உம்மை நாம் பாதுகாப்போம் என்கிறான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லித் தருகிறார். எவ்வளோ பிரச்சனையானாலும் சரி, எவ்வளோ சங்கடமானாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சங்கடம், எவ்வளோ சோதனை, அந்த சோதனையிலிருந்து ரசூலை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுவார். 23 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவ செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளில் எத்தனையோட ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு அவர் முற்பட்டார்கள். அவர்களால் ரசூலுல்லாவை தாக்க முடிஞ்சதா? 100 செந்நிற ஒட்டகத்தை தருவேன். யார் ரசூலை பிடித்து வருகிறார்களோ அல்ல அவருடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 100 செந்நிற ஒட்டகத்தை நான் கொடுப்பேன் என்று அபூஜஹல் சொன்ன நேரத்தில் அதை கேட்டுவிட்டு ரசூலை துரத்தி வந்தார்கள். அவர்களால் முடிந்ததா? அல்லாஹ் பாதுகாத்தார். சவுரு குகைக்கு முன்னால் இருந்து சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் ரசூல் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் தான் ரசூல் நிற்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடிஞ்சுதா? ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா இல்லைங்களா? யா ரசூலல்லாஹ், வாசலுக்கு முன்னால் நிற்கிறாங்க, வாசலுக்கு முன்னால் ஒருத்தர் நிற்கிறான், அவன் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்மளை பிடிச்சிருவான் யா ரசூலல்லாஹ், நம்மளை பார்த்துருவான் யா ரசூலல்லாஹ், என்னை பிடிச்சி என்னை கொலை செய்தால் என் குத்தில் தான வாகிதோன், என்னை பிடிச்சி ஒருத்தன் கொலை செஞ்சாங்கன்னா நான் ஒருத்தன் தான் செத்து போவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்கிறார்கள். இன் குத்தில் தான அனவாகிதோன், என்னை ஒருத்தன் பிடிச்சு அவன் என்னை கொலை செய்தால் நான் ஒருவன் தான் கொலை செய்யப்படுவேன். ஆனால் உங்களை நினைச்சு பார்க்க முடியல. குத்தில் அந்த உம்மத்துன் தமூத்து, நபிய உங்களை ஏதாச்சும் செஞ்சிட்டாங்கன்னா இந்த உம்மத்தே செத்து பேருமே யா ரசூலல்லாஹ், அதை நினைச்சா நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆக முன்னால வந்துட்டாங்க, ரசூலுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க. ரசூலை பார்க்க முடிஞ்சுதா? வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் நபியே மக்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வே திருமறையில சொல்லி தந்திருக்கிறான். இங்கே அல்லாஹ்ல ஒரு வார்த்தையை சொல்லுவான், யாரெல்லாம் சொன்னாங்களோ ரசூலை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான்ட்டு அவங்களாம் ஒரு முளை கயிறு, நம்ம தமிழ்ல சொல்றாங்க சொல்லுவோமா இல்லைங்களா, ஒரு முளை கயிறு எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. ஒரு முறை கயிறு அவங்களுக்கு கிடைக்கலையா? நம்ம ஒருத்தனை திட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களை திட்டுருவான், நிறைய பேர் திட்டுவாங்கல்ல, திட்டிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் திட்டின திட்டுக்கு ஒரு முளை கயிறு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவன் தேடி போயிருக்கணும், அந்த அளவுக்கு திட்டிப்பட்டேன் சொல்லுவோமா இல்லைங்களா? அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அவர்கள் கயிற்றை தூக்கி வானத்தின் பக்கம் தூக்கி எரிஞ்சிருக்க வேண்டாமா, தூக்கி எரிஞ்சிட்டு தங்களுடைய கழுத்தை நெரித்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். காரணம், அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்வதை போல அல்ல, அந்த ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்து கொண்டே இருக்கிறான். காலம் முழுவதும் அந்த ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அந்த ரசூலை எதுவுமே செய்ய முடியாது. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய அந்த சீரான ஆட்சி, நியாயமான ஆட்சி,
அதை பிடிக்காதவர்கள் கடைசியில் உமர்லாத்தில் ஒரு கொலை செஞ்சாங்களா இல்லைங்களா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கொலை செஞ்சாங்களா இல்லைங்களா? அவங்களுடைய ஆட்சி சீரான முறையில் போகும்போது தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தார்கள். 5.5 வருஷத்தில் ஹஜ்ரத் அலி நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஷஹீதாக்கினார்கள். அவர்கள் பிடிக்காதவர். ஆனால் ரசூலை பாதுகாக்க பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். 23 ஆண்டுகள் ரசூல் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை சொல்கின்றார்கள். அதுல வருகின்ற எத்தனையோ இடர்களை அல்லாஹ் தஆலா ரசூலிடமிருந்து பாதுகாத்து கொண்டே இருந்தான். காலையில் தூங்கும் போதும் பாதுகாத்தான், தூங்கி முழிச்ச பிறகு பாதுகாத்தான், இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், பகல் நேரத்தில் பாதுகாத்தான். முழு பொறுப்பை அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு எடுத்துக்கொண்டான். அபூ ஜஹில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்டு என்னன்னு பார்த்துட்டு வாரானாம். இன்னைக்கு ரசூலை உண்டு என்னன்னு பண்ணிட்டு வாராடினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரில் உட்கார்ந்துருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவனுக்கு முன்னால் எதிரில் உட்கார்ந்துருந்தாங்க. இவன் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வாரன்னு சொல்லிட்டு போன பயந்து திரும்பி வந்தான். ஏன்? ரசூலுக்கு முன்னால் ஒரு தீக்குண்டம் இருந்தது, என்னால் தாங்க முடியல. அந்த ஜுவாலையுடைய அந்த வெப்பத்தை என்னால் தாங்க முடியாது, திரும்பி வந்தேன் என்று சொன்னான். கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் மட்டும் அதை தாண்டி வந்தான் என்று சொன்னால் மலக்குமார் அவனை சும்மா விட்டிருக்க மாட்டாங்க, மலக்குமார் அவனை சும்மா விட்டிருக்க மாட்டார்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான். ஒரு மனிதர் இருந்தார், வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஃபஜர் நேரத்தில் கதவை திறந்து வெளியே வருகிற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்ச நேரம் பொறுங்க, யா ரசூலல்லாஹ் காலை வெளியே வச்சிடாதீங்க. அப்போ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாசல்ல இருந்த அந்த முள்ளும் அந்த தகர கிழித்து எறியப்பட்ட தகர கம்பிகளும் ஆணிகளும் கிடந்துச்சு. அதை அப்படியே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி விட்ட பிறகு, யா ரசூலல்லாஹ் இப்போ நீங்க கால் எடுத்து வெளியே வைங்க. மறுநாள் காலையில் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காண்டி வெளியே போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சற்று பொறுமையா இருங்க, யா ரசூலல்லாஹ் காலை வெளியே வச்சிடாதீங்க. நேற்று நைட்டு போட்ட மாதிரியே இன்னைக்கும் அந்த தகர கம்பிகளும் ஆணிகளும் முட்களும் போடப்பட்டிருக்குது உங்களுடைய காலை குத்தி கிழிப்பதற்காக வேண்டி. அதனால கொஞ்ச நேரம் பொறுங்க யா ரசூலல்லாஹ். அதை தூய்மைப்படுத்தி விட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தூய்மைப்படுத்தி விட்டு அப்புறப்படுத்தி விட்டு இப்போ கால் எடுத்து வெளியே வைங்க யா ரசூலல்லாஹ் வெளியே வச்சாங்க. 3ஆம் நாள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து காலை வெளியே எடுத்து வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, காலை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, ஒன்றும் ஆகலை, வெளியே வந்தாங்க. அப்போ கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய காலை கிழிக்க வேண்டும் சொல்லி யார் அந்த ஆணியிலும் தகர கம்பியும் போட்டானோ அவனுடைய கை கால் செயலிழந்து போகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனை முடக்கி விட்டான் யா ரசூலல்லாஹ் என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டார்கள். இன்னாருடைய வீடு. நேரம் அந்த வீட்டுக்கு போனாங்க. வாசல்ல வாயில் காப்பால் நின்னான். அவன்கிட்ட சொன்னாங்க, முகம்மது வந்திருக்கான்னு சொல்லுங்க என்று. முகம்மது வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க என்று. அவன் போய் உள்ள போய் சொன்னான். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, கை கால் செயலிழந்து கிடக்கிறானா இல்லைங்களா, அவன் சொன்ன வார்த்தை, நான் உடம்பு நல்லா இருக்கும் போது சண்டைக்கு கூப்பிட்டேன், முகமது வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் கை கால் என்ன செய்ய இழுத்து கிடக்கும் போது என் கூட சண்டைக்கு வராங்களோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இருந்தாலும் உள்ள வர சொல்லு. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள போனார்கள். அவனுடைய கரத்தை பிடித்து அவனுக்காண்டி துவா செய்தார்கள், அவனுடைய சுகநலத்துக்காண்டி துவா செய்தார்கள். அவர் தேம்பி தேம்பி அழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளில் அவனுடைய கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்காண்டி துவா செய்தார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் விரிக்கப்பட்ட அந்த கற்களும் முற்களும் அந்த ஆணிகளும் ரசூலுடைய காலை பதம் பார்த்து குத்தி கிழிக்க வேண்டும் என்று தூக்கி எறிந்த அந்த
இடையூறு தரக்கூடிய பொருட்களிலிருந்து கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கான், முழு பொறுப்பை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து பாதுகாக்கிறான். அந்த ரசூலை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு உண்டு. இன்னா அன்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம் கமா கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த குர்ஆன் ஒன்னு பார்க்கப்படுவது, ஒன்னு ஓதப்படுவது. ரசூலை குர்ஆனை பிரித்து பார்க்க முடியாது. ரசூலை குர்ஆனை பிரித்து பார்க்க முடியாது. ஒன்னு பார்க்கப்படுகின்ற குர்ஆன் ரசூல், இன்னும் ஓதப்படுகிற குர்ஆன் அல் குர்ஆன் ஷரீப். ரசூலுக்கு இறக்கப்பட்டது. கத்ஜாக்கு மினல்லாஹி வ நூரு வ கிதாபு முபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத்ஜாக்கு மினல்லாஹி நூரு வ கிதாபு முபீன். நாம் ஒரு ஒளியையும் இன்னும் தெளிவான வேதத்தையும் கண்டிப்பா உங்களிடத்து வந்திருக்கிறார்கள். கத்ஜாக்கு உங்களிடத்து வந்திருக்கிறார்கள். நூறு வ கிதாப் முபீன், தெளிவான வேதமும் ஒளியும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நூறு யாருங்க? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? அல்லாஹ்க்கு இருக்குது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சகல விதமான தீங்கிலிருந்து ரசூலை பாதுகாத்து முழுமையான முறையில் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அவ்வளவு காலம் வாழ வைத்தான் அல்லாஹ் தஆலா. எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு அந்த ரசூலை பாதுகாத்து இந்த உலகத்தை விட்டு மறைய வைத்தான். ஆக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், அந்த உம்மத்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாம் இருக்கிறோம். அந்த ரசூலை அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தானோ அதே மாதிரி இந்த உம்மத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்க்கு இருக்குது. இந்த மேலான உம்மத்தில் பிறக்க வைத்தான் அல்லவா, அந்த உம்மத்துக்காக, இந்த உம்மத்தில் பிறக்க வைத்ததற்காண்டி காலம் முழுவதும் அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அந்த நன்றியை தொழுகை மூலமாக, அவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த கடமையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற மேலான பாடத்தை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.